பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ஏற்கனவே வந்திருக்குங்க. இங்க காஃபி ஃபேக்டரிக்கு டைரக்ட்டா போய் ஃப்ரெஷ் காஃபி பவுடர் வாங்கலாம்னு வந்தோம். ஷாப்ல இந்த சிஸ்டர் ரா காஃபி பீன்ல இருந்து காஃபி பவுடர் எப்படி ரெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாங்கங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மரத்துல இருந்து பழமா பறிப்போம். பழமா பறிச்சு சன்லைட்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது போல வரும். சரிங்களா? இதுல 2 பீன் இருக்கும். இதை உடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இது போல வரும். சரிங்களா? இதோட ஸ்கின் நீங்க இப்படியே ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதோ பாருங்க, இது வரும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஷினில் போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இதை வந்துட்டு இந்த மிஷினில் போட்டு பவுடர் பண்ணுவாங்க. இது வந்து ரா காஃபியா இருக்குது. ஆமாம், காஃபி பீனை மட்டும் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரா காஃபி. அதில் நீங்கள் 20% சிக்கரி ஆட் பண்ணிங்கன்னா ஃபில்டர் காஃபி. அதுலேயே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சாக்லேட் காஃபி. தனியாவை வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா அது தனியாக காஃபி, லைக் சுக்குமல்லி காஃபி. இது எப்படி நம்ம சுக்கு இல்லை கலந்துருக்கீங்களா? சுக்குமல் 2மே கலந்துருக்கீங்க. பிளாக் காஃபி தான் இது க்ளீனாக யூஸ்வலாக வர காஃபி போடுற மாதிரி போட்டுருக்கோம். இப்போ டீ பிளான்ட்டுக்கும் காஃபி பிளான்ட் சம்மந்தம் இல்லையா? இல்ல, அது வேற இது வேற. நான் அதுதான் காஃபி வந்துட்டு கடல் மட்டத்துல இருந்து 3000 அடிக்கு மேல வளரும். இதான் பிளான்ட், இதான் பிக்கிங், இதான் பிளான்ட்ஸ். எல்லாமே ஃப்ரெஷ் தான். காலையில வருவோம் போடுவோம் அப்படிதான். இல்லைன்னா பேக்கெட் காலிக்கு வாங்க. இதெல்லாம் கம்மி. தனியா வந்துட்டு வீக்லி 1-2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போடுவோம். ஏன்னா தனியா வரிசை அரைச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி போடுவோம். நாங்கள் சுக்குமல்லி ஃபில்டர் காஃபி பவுடரும் அப்புறம் சர்க்கரை கலந்த ஃபில்டர் காஃபி பவுடரும் வாங்கினாங்க. பத்மா டீ இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதையும் வாங்கிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.